தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமிலங்கள் மற்றும் காரங்கள், அதாவது ஆசிட் அண்ட் பேஸ். 8th சயின்ஸ் புக்கில் இருக்கிறத பேசிக் இதில் இருக்கிறத படித்தாலே போதும். 9th சும்மா வாசிச்சுட்டா போதும், 3 பக்கம்தான் இருக்கும். அமிலங்கள் எப்போவுமே புளிப்பு சுவையே பெற்றிருக்கும், ஆனால் காரங்கள் கசப்பு சுவையோடு இருக்கும். அதாவது புளிப்பு சுவைக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா எலுமிச்சை, புளி, திராட்சை, தயிர், இது எல்லாமே புளிக்குமா? இது அமிலங்கள். அதே மாதிரி காரங்கள் கசப்பு சுவையோடு இருக்கும். சோடியம் பைகார்பனேட், சோப்பு, நம்ம சின்ன வயசில் இருக்கையில் சோப்பெல்லாம் வாயில் வைக்கல கசக்கும். இப்போவே ஷாம்பூலாம் நம்ம வாயில் போனால் கசக்கும் தானே. அந்த மாதிரி காரங்கள் சோப்பு. ஆஸ்பிரின் என்ற வலி நிவாரணி ஒரு அமிலம், அது ஒரு அமிலம். ஆனால் அந்த அமில நீக்கியாக உள்ள ஒரு இது பயன்படுத்தியிருப்பாங்களா, அது காரம். அடுத்து அமிலங்கள். அமிலம் என்ற சொல்லானது புளிப்பு என பொருள்படும் அசிடஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வருவிக்கப்பட்டதாகும். லத்தீனில் இருந்து அசிடஸ் அப்படிங்கிற சொல் எடுத்திருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா புளிப்பு. புளிப்பு சுவை கொண்ட வேதிச்சேர்மங்கள் பொதுவாக அமிலங்கள் எனப்படுகின்றன. அதாவது புளிப்பு சுவையுடைய வேதிச்சேர்மங்கள் அமிலங்கள்னும், கசப்பு சுவையுடையவை காரங்கள்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அடுத்து காரங்களில் பார்க்கலாம். அடுத்து அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அயனிகளை பெற்றுள்ளன. மேலும் அவற்றை நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடுகின்றன. எடுத்துக்காட்டாக ஒரு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆசிட் பார்த்துருக்கங்காட்டிக்கு, அதாவது அமிலத்தை பார்த்துருக்கங்காட்டிக்கு ஒரு அமிலத்தை எடுத்துக்கிறோம். அது என்ன வேணால் எடுத்துக்கலாம், ஹைட்ரோக்ளோரிக்காக இருக்கட்டும், இல்லை H2SO4 ரெண்டாவது இருக்கலாம். இப்போது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை எடுத்துகிட்டு நீரில் H2Oவில் கரைக்கும் போது ஹைட்ரஜன் அயனியாக வெளியே வந்துடும். ஏன்னா நமக்கு ஹைட்ரஜன் அயனிகளை பெற்றுள்ளன. மேலும் அவற்றை நீரில் கரைக்கும்போது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடுகின்றன. இங்கே நீரில் கரைக்கும்போது என்ன ஆகுது, ஹைட்ரஜன் அயனியை அது வெளியிடுது. அப்போது ஹைட்ரஜன் H+ஆகவும் Cl- ஆகவும் போயிடும். ஏன் H+ஆகவும் ஹைட்ரஜன் ஏற்றம் அடையுது, அதனால் ஒரு ஹைட்ரஜன் இதாயிடும். அடுத்தது சல்ஃபியூரிக் அமிலம், அதாவது H2SO4. இது சல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லலாம், கந்தக அமிலம்னு சொல்லலாம். அதை நீரில் கரைக்கும் போது ஹைட்ரஜன் ஏற்றம் அடையும். இது சல்பேட் அயனி அப்படியே இருக்கும். இங்கே Cl-, இங்கே SO2-, இங்கே 2 அயனி என்ன ஆகுது, ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது. அப்போது 2 ஹைட்ரஜன் அயனி போகிறங்காட்டிக்கு 2-, ஆனால் இங்கே ஒன்று தான் ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது, அதனால் Cl-. அடுத்தது நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடும் வேதிச்சேர்மங்கள் அமிலங்கள் என வரையறுக்கப்படுகின்றன. ஒரு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு அமிலங்களை கரைச்சோம்னா அது ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா அது கண்டிப்பாக அமிலமாக இருக்கும். அமிலங்கள் 2 வகைப்படும், ஒன்று கரிம அமிலம், இன்னொன்று கனிம அமிலம். அதை பற்றி பார்க்கலாம். அமிலங்கள் அவற்றின் மூலங்களை பொறுத்து கரிம அமிலங்கள் என்றும் கனிம அமிலங்கள் என்றும் வகைப்படுத்தப்படுகின்றன. பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் இயற்கையாகவே கிடைக்கும், அதனால் அது கரிம அமிலங்கள். அது எக்ஸாம்பிள் சிட்ரிக் அமிலம், டார்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம், அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ தொழிற்சாலைகளில் நம்ம செயற்கையாக தயாரிப்பாங்கள்ல, இந்த ஹைட்ரோக்ளோரிக்கு, H2SO4, HNO3 எக்ஸாம்பிள்ஸ், இதுலையெல்லாம் வர்றது அவங்களா இந்த செயற்கையாக உருவாகிற அமிலங்கள். இது கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிம அமிலங்கள் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கிறது, கனிம அமிலங்கள் அப்படின்னா செயற்கையாக கிடைக்கிறது. கரிமம்னா இயற்கை, கனிமம்னா செயற்கை. இதில் மேலும் அறிந்து கொள்வோம். நான் இந்த 2 கொட்டேஷனுக்குள்ளே எழுதியிருக்கிறதெல்லாம் மேலும் அறிந்து கொள்வோம். ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் அர்கீனியஸ், அவர் பேர் ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் அர்கீனியஸ் அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தார். அவரின் கூற்றுப்படி அமிலம் என்பது நீர்க்கரைசலில் H+ அயனிகள் அல்லது H3O+ அயனிகளை தரும் வேதிப்பொருளாகும். நம்ம இங்கே பார்த்துட்டு வந்தோம்ல இந்த ஃபார்முலா, இதில் என்ன ஆகுது, H+ அயனியை தனியாக தருதா, இங்கே 2H+ அயனியை தனியாக தருதா, அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அர்கீனியஸ் அவர்களோட கூற்று. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டால் நம்ம எழுதிடுவோம். அடுத்தது அமிலங்கள் பற்றி பார்க்கலாம். தேநீரில் எப்போவுமே டானிக் அமிலம் இருக்கும். அதாவது தேநீர் எப்படி குடிப்போம், டக்குன்னு குடிச்சிடுவோம், டானிக் அமிலம், அந்த டானிக் மாதிரி குடிச்சிடுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேநீர் டானிக் அமிலம். எறும்புக்கும் தேனியின் கொடுக்குக்கும் ஃபார்மிக் அமிலம் இருக்கும். ஆரஞ்சுக்கு எலுமிச்சைக்கும் சிட்ரிக் அமிலம். தயிர் லாக்டிக் அமிலம். தக்காளி ஆக்சாலிக் அமிலம். வினிகர் அசிட்டிக் அமிலம். ஆப்பிள் மாலிக் அமிலம்.
புளி திராட்சை இப்போ தானே பார்த்தோம். புளி திராட்சை டார்டாரிக் அமிலம். புளியிலையும் திராட்சையிலையும் டார்டாரிக் அமிலம் இருக்கும். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதாவது தேநீரில் டானிக் அமிலம் இருக்கும், எலும்பு தேனீயின் கொடுக்கல ஃபார்மிக் அமிலம், ஆரஞ்சு எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம், தயிரில் லாக்டிக் அமிலம் இருக்கும், தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் இருக்கும், வினிகரில் அசிட்டிக் அமிலம் இருக்கும், ஆப்பிளில் மானிக் அமிலம், புளி திராட்சையில் டார்டாரிக் அமிலம். அடுத்தது அமிலங்களோட பண்புகள் என்னென்னு பார்க்கலாமா? 2 பண்புகள் இருக்குது. ஒன்று இயற்பியல் பண்புகள், ஒன்று வேதியியல் பண்புகள். இயற்பியல் பண்புகளில் அமிலங்கள் புளிப்பு சுவையுடையவை. இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம். அமிலங்கள் புளிப்பு சுவையுடையவை, நிறமற்றவை, தண்ணியில் கரைக்கும் போது ஆக்சிஜனேற்றம் அடையுது. அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை, மேலும் வலிமையான அமிலங்கள் மனிதர்களின் தோல், துணி மற்றும் காகிதத்தை பாதிக்கின்றன. பொதுவாக அமிலங்கள் திரவ நிலையில் இருக்கும், ஆனால் ஒரு சில அமிலங்கள் திண்ம நிலையில் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டு பென்சாயிக் அமிலம். திண்ம நிலையில் இருக்கும் அமிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா பென்சாயிக் அமிலம். திண்ம நிலையில் இருக்கும் அமிலம் என்ன? பென்சாயிக் அமிலம். அடுத்தது அமிலங்கள் நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுகின்றன. அதாவது அந்த லிட்மஸ் தாள்னு சொல்லுவாங்கள்ல, அதோட நிறத்தை மாற்றும். இப்போது நீல லிட்மஸ் தாள் சிவப்பு நிறமாகவும் மெத்தில் ஆரஞ்சு கரைசலை சிவப்பாகவும் மாற்றும். அந்த நீல லிட்மஸ் தாள் சிவப்பாக மாறுச்சுன்னா அது அமிலம். அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சு கரைசல் சிவப்பாக மாறுச்சுன்னா அது அமிலம். அமிலங்கள் நீரில் கரைகின்றன. நீரில் கரைஞ்சிரும். இப்போ தானே பார்த்தோம், ஹைட்ரஜன் அயனி தனியாக வந்துடும், அப்போது நீரில் கரைஞ்சிரும். அமிலங்கள் நீர் கரைசல் மின்சாரத்தை கடத்துகிறது. அமிலங்கள்லேயும் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்தும். அடுத்தது வயிற்றில் சுரக்கும் அமிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, வயிற்றில் சுரக்கும் அமிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அடுத்தது வேதியியல் பண்புகள். இயற்பியல் பண்புகள் பார்த்தாச்சா? அடுத்து வேதியியல் பண்புகள். இதில் 3 இருக்கும். உலோகங்களுடன் வினை, இன்னொன்று உலோகங்களுடன் வினை, அடுத்தது உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பைகார்பனேட்டுகளுடன் வினை, அடுத்து உலோக ஆக்சைடுகளுடன் வினை. இப்போது உலோகங்களுடன் வினை பார்க்கலாமா? உலோகங்கள்ங்கிறது என்ன? துத்தநாகம், மெக்னீஷியம், அலுமினியம், இரும்பு, இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே இருப்போமா? அது கூட ஹைட்ரோக்ளோரிக்கையும் சல்ஃபியூரிக் ஆசிட்டையும் போட்டோம்னா, சல்ஃபியூரிக் ஆசிட்னா என்ன? இப்போ தானே சொன்னேன், சல்ஃபியூரிக் அமிலம்னாலும் கந்தக அமிலம்னாலும் ஒன்று தான். அதனால தான் நான் ப்ராக்கெட்டில் கந்தக அமிலம்னு எழுதிக்கிறேன். வினை புரிந்து உலோக உப்புகளையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருகிறது. இதுக்கான ஃபார்முலா, நார்மல் ஃபார்முலா என்னென்னா, இப்போது அதோட ஃபார்முலா என்னென்னா, உலோகம் ப்ளஸ் நீர்த்த அமிலங்கள் அது என்ன ஆகுனா உலோக உப்பாகவும் ஹைட்ரஜன் வாயுவாகவும் வெளியே வரணும். அதை தான் இங்கே மேலே சொல்லியிருப்பாங்க. துத்தநாகம், மெக்னீஷியம், அலுமினியம் மற்றும் இரும்பு, இதெல்லாம் என்ன? உலோகம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மற்றும் சல்ஃபியூரிக் அமிலம், இந்த 2 என்ன? நீர்த்த அமிலங்கள். இது கூட சேர்க்கையில் உலோக உப்பு தனியாகவும் ஹைட்ரஜன் வாயுவும் தனியாகவும் வரணும். எக்ஸாம்பிளில் பார்த்தா நமக்கு புரியும். இப்போது துத்தநாகம் எடுத்துக்கலாம், ஒரு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எடுத்துக்கலாம். ஜிங்க்கு ப்ளஸ்ஸு HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் 2 வரையில் என்ன வரும்? ஜிங்க் குளோரைடு தனியாக வந்துடும். ஜிங்க் குளோரைடு தனியாக ஹைட்ரஜன் வாயு என்ன ஆயிரும்? ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிரும், அதாவது வாயுவாக வெளியே போயிடும் அப்படிங்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள், இரும்பு ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட், ஃபெர்ரஸையும் ஒரு H2SO4 எடுத்துட்டா ஃபெர்ரஸ் சல்ஃபேட் தனியாக வந்துடும். H2 என்ன ஆயிரும்? ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிரும். அடுத்தது 2வது பார்க்கலாம். அடுத்து உலோகம் கார்பனேட்டுகள் மற்றும் பைகார்பனேட்டுகளுடன் வினை. உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பைகார்பனேட்டுகளுடன் வினை. நீர்த்த அமிலங்களுடன் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பைகார்பனேட்டுகள் வினை புரியும் போது கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் நீரும் உருவாகின்றன. அதாவது ஒரு கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கலாம். கால்சியம் கார்பனேட் எடுத்துகிட்டு நீர்த்த சல்ஃபியூரிக் அமிலத்தில் 2த்தையும் இது பண்ணணும்னா என்ன வரும்னா, கால்சியம் சல்ஃபேட் தனியாகவும் CO2 தனியாகவும், அதாவது கார்பன் டை ஆக்சைடு தனியாகவும் நீர் தனியாகவும் வந்துடும். ஓகேவா? அடுத்தது உலோக ஆக்சைடுகளுடன் வினை. பல்வேறு உலோக ஆக்சைடுகள் நீர்த்த அமிலங்களுடன் வினை புரிந்து அவற்றின் உலோக உப்புகள் மற்றும் நீரை தருகின்றன. இப்போது உலோக ஆக்சைடை எடுத்துகிட்டு அது கூட நீர்த்த அமிலங்கள் என்ன? H2SO4 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உலோக உப்புகளும் நீரும் வெளிவந்துருங்கிறாங்க. கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கலாம். உலோக ஆக்சைடாக கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கலாம். அடுத்தது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை எடுத்துக்கலாம். இது 2 என்ன ஆகும் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு, அடுத்தது 2HCl, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் எடுத்துகிட்டு கால்சியம் குளோரைடாக இது வெளியே H2O வெளியே போயிடும், நீர் ஆவியாயிருங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு மேலும் அறிந்து கொள்வோம்.
காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் மீது வெள்ளியம் என்ற உலோகம் ஈயம் பூசப்படுகிறது. ஈயம் அதாவது காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் மீது பூசப்படும் உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா வெள்ளியம்னு எழுதணும். அவ்வாறு பூசவில்லை எனில் உணவுப் பொருட்களில் உள்ள கரிம அமிலங்கள் பாத்திரங்களில் உள்ள தாமிரத்துடன் வினைபுரிந்து உணவை நஞ்சாக்கிவிடும். வெள்ளியம் பாத்திரங்களை அமிலங்கள் செயல்பாட்டிலிருந்து தனித்து பிரித்து உணவு நஞ்சாவதை தடுக்கிறது. அதாவது இந்த ஈயம் பூசலை அப்படின்னா உணவு நஞ்சாயிரும். அதனால் வெள்ளியம் பூசினங்காட்டிக்கு தான் அது என்ன ஆகுது, சாப்பாடு எதுவும் கெட்டு போகாமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த மேலும் அறிந்து கொள்வோம். அடுத்தது அமிலங்களோட பயன்கள். நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உணவுப் பொருட்களின் செரிமானத்திற்கு உதவுகிறது. நம்ம என்ன பார்த்தோம், வயிற்றில் சுரக்கும் அமிலம் என்னன்னு பார்த்தோம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நிறையா சுரந்தாலும் பிரச்சனை தான், கம்மியாக சுரந்தாலும் பிரச்சனை தான். நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அடுத்து உணவுப் பொருள்கள் கெட்டு போகாமல் இருக்க வினிகர் பயன்படுகிறது. வினிகர் என்னது, ஒரு அமிலம். அடுத்தது ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பென்சாயிக் அமிலம் பயன்படுகிறது. பென்சாயிக் அமிலம்னா என்ன, திண்ம நிலையில் இருக்க அமிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா பென்சாயிக் அமிலம் எழுதணும். அடுத்தது சல்ஃபியூரிக் அமிலம் வேதிப்பொருட்களின் அரசன். வேதிப்பொருட்களின் அரசன் என்னது, கந்தக அமிலம் அல்லது சல்ஃபியூரிக் அமிலம். இது மிகச்சிறந்த நீர்நீக்கியாக செயல்படுகிறது. அதே மாதிரி மிகச்சிறந்த நீர்நீக்கி என்னது, கந்தக அமிலம். இது பல்வேறு வகையான சலவை சோப்புகள், வண்ணப்பூச்சுகள், உரங்கள் மற்றும் பல வேதிப்பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் மற்றும் சல்ஃபியூரிக் அமிலம் போன்றவை முக்கியமான ஆய்வக காரணிகளாக செயல்படுகின்றன. லேபில் யூஸ் பண்ணியிருப்போம், நமக்கே தெரியும். அனைத்து உயிரினங்களின் செயல்களும் நியூக்ளிக் அமிலங்களின் அடிப்படை பொருளாக கொண்டுள்ளன. நியூக்ளிக் அமிலங்களை பொறுத்து தான் இருக்குது. விலங்குகள் டிஆக்சி நியூக்ளியோ அமிலத்தையும் தாவரங்கள் ரிபோன் நியூக்ளியோ அமிலத்தையும் கொண்டுள்ளன. இதை நம்ம பயாலஜியில் படிச்சிருப்போம். ஊறுகாயில் வினிகரில் என்ன இருக்கும், அசிட்டிக் அமிலம் அல்லது பென்சாயிக் அமிலம் இருப்பதால் அவை நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் உள்ளன. ஊறுகாயில் பயன்படுத்தப்படுபவை எதுன்னு கேட்டால் வினிகர், அப்படி இல்லைன்னா அசிட்டிக் அமிலம் இல்லை பென்சாயிக் அமிலம்னு இது பண்ணிக்கணும். அடுத்த டாபிக் என்னென்னா காரங்கள். நம்ம அமிலங்கள் பார்த்துட்டோம். அடுத்து காரங்கள். அமிலங்கள்னால் என்ன, புளிப்பு சுவையுடையவை. அடுத்து காரங்களில் சோப்புகள் வளவளப்பு தன்மை உடையவை. காரங்கள் ஆகும். காரங்கள் கசப்பு தன்மை உடையவை. அமிலங்கள் நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனிகளை தருகின்றன. அதாவது அமிலங்கள் நீரில் கரையும் போது என்ன தருது, ஹைட்ரஜன் அயனியை தருது, H+ ஆகும். ஆனால் காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருது. ஹைட்ராக்சைடுனா என்ன, OH-, ஹைட்ராக்சைடுன்னு வந்தாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு OH- நினைப்பில் வச்சுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். அதை நீரில் கிடைக்கும் போது சோடியம் அயனி தனியாகவும் ஹைட்ராக்சைடு அயனி தனியாகவும் வந்துடுது. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு கார உப்பு, அமில உப்பு கிடையாது. சோடியம் ஹைட்ராக்சைடை நீரில் கிடைக்கும் போது சோடியம் தனியாகவும் OH- தனியாகவும் வந்துடுது. அதுதான் ஹைட்ராக்சைடு அயனி. புரியுதா? அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இதுவும் புரியாமல் இருந்ததுன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சிம்பிளான ஒன்று. KOH மட்டும் எடுத்துக்கிறோம். அதன் H2Oவில் கிடைக்கும்போது K+, அதாவது பொட்டாசியம் தனியாகவும் ஹைட்ராக்சைடு தனியாகவும் வந்துடுது. அவ்வளோதான். இது என்னென்னா ஹைட்ராக்சைடு அயனியேற்றம் அடையணும். ஹைட்ராக்சைடு அயனியேற்றம் அடைஞ்சிச்சுன்னா அது காரம். ஹைட்ரஜன் அயனியேற்றம் அடைந்ததுன்னா அது அமிலம். நீரில் கரையும் காரங்கள் அல்கலிகள் என அழைக்கப்படுகின்றன. நீரில் கரையும் காரங்கள் பேர் என்ன, அல்கலிகள். நீரில் கரையும் காரங்கள் அல்கலிகள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்கள் நீரில் அதிக அளவு கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகின்றன. எனவே இவை அல்கலிகள் என அழைக்கப்படுகின்றன. அப்போ அல்கலிகள் என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இது நாலுமே என்னது,
அல்கலிகள் என்னென்னு கேட்டாங்கன்னா இது சொல்லணும். அடுத்து சில வேதிச் சேர்மங்கள் நீரில் கரைக்கும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவதில்லை, ஆனால் அவை காரங்களாகும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா சோடியம் கார்பனேட், சோடியம் பை கார்பனேட், கால்சியம் கார்பனேட் இதெல்லாம். அடுத்தது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, இதோட யூசஸ் என்னென்னா மெக்னீஷியம் பால்மமில் யூஸ் ஆகுது. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு எங்கே யூஸ் ஆகுது? மெக்னீஷியம் பால்மமில். அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு எங்கே யூஸ் ஆகுது? சலவை சோப்பில். சோடியம் ஹைட்ராக்சைடு சலவை சோப்பில், சோடியம் ஹைட்ராக்சைடு சலவை சோப்பு. அடுத்தது அமோனியம் ஹைட்ராக்சைடு ஜன்னலை சுத்தம் செய்வதற்கு பயன்படும் கரைசல்கள். அமோனியம் ஹைட்ராக்சைடு ஜன்னலை சுத்தம் செய்வதற்கு பயன்படும் கரைசல்கள். அடுத்தது கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு நீரில் பயன்படுகிறது. கால்சியம்னு வந்தாலே சுண்ணாம்புன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மெக்னீஷியாவின் பால்மமில், சோடியம் ஹைட்ராக்சைடு சலவை சோப்பில், அமோனியம் ஹைட்ராக்சைடு ஜன்னல்களை சுத்தம் செய்வதில் பயன்படும் கரைசல். அடுத்தது கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது சுண்ணாம்பு நீரில். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோப்பாக யூஸ் ஆகுது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோப்புன்னு வந்தாலே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோப்பு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் யூஸ் ஆகுது. அடுத்தது வணிக ரீதியிலான பெயர்கள், அதாவது நம்மளோட இடத்துல போடுறதுக்கு ஒரு பேர் வச்சுருப்போம்ல. இப்போ நம்மளை வீட்டில் ஒரு பேர் கூப்பிடுவாங்க, ஸ்கூலில் ஒரு பேர் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி வணிக ரீதியிலான பெயர்கள். இப்போ இந்த கார்பனேட்டுக்கு இந்த பேர், இதுக்கு இந்த பேர், அந்த மாதிரி. அதே மாதிரி சோடியம் கார்பனேட்டோட பேர் என்னென்னா சலவை சோடா. அதோட ஃபார்முலா Na2CO3 கார்பனேட். நேட்னு வந்தால் 3 வந்துடணும். சோடியம் கார்பனேட் சலவை சோடா. அடுத்தது சோடியம் பை கார்பனேட். சோடியம் பை கார்பனேட்ங்கிறது சமையல் சோடா. சோடியம் கார்பனேட் சலவை சோடா, சோடியம் பை கார்பனேட் சமையல் சோடா. சோடியம் கார்பனேட் சலவை சோடா, சோடியம் பை கார்பனேட் சமையல் சோடா. அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா. அடுத்தது பொட்டாஷ் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாஷ். சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காரங்களின் பண்புகள். காரங்களோட இயற்பியல் பண்புகள் என்னென்னு பார்க்கலாமா? காரங்கள் பொதுவாக திண்ம நிலையில் காணப்படுகின்றன. ஒரு சில காரங்கள் திரவ நிலையில் காணப்படுகின்றன. அமிலத்தில் என்ன படித்தோம்? காரங்கள் பொதுவாக திரவ நிலையில் காணப்படுகின்றன. அமிலங்கள் பொதுவாக திரவ நிலையில் காணப்படுகின்றன. ஒரு சில அமிலங்கள் திண்ம நிலையில் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டு பென்சாயிக் அமிலம்னு படித்தோமா? இந்த இடத்துல பாருங்கள், காரங்கள் பொதுவாக திண்ம நிலையில் காணப்படுகின்றன. ஒரு சில காரங்கள் திரவ நிலையில் உள்ளன. எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க, அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. திரவ நிலையில் உள்ள காரங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது திரவ ஊடகத்தில் உள்ளபோது காரங்கள் வளவளப்பு தன்மையுடன் இருக்கும். திரவ ஊடகத்தில் உள்ளபோது காரங்கள் வளவளப்பு தன்மையுடன் இருக்கும். காரங்கள் கசப்பு தன்மை கொண்டவை. நம்ம அங்கேயே பார்த்தோம்ல, காரமும் கசக்கும். காரங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை. அவை தோள்களின் மீது அடிக்கடி படும்போது வலிமை மிகுந்த கொப்பளங்கள் ஏற்படுகின்றன. அடுத்தது காரங்களுக்கு நிறமற்றவை. காரங்கள் நிறைகாட்டிகளின் நிறத்தை மாற்றுகின்றன. இது எப்படி நிறத்தை மாற்றுது அப்படின்னா, சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாகவும், மெத்தில் ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாகவும், நாப்தலின் கரைசலை இளஞ்சிவப்பு நிறமாகவும் மாற்றுகிறது. காரங்களின் நீர்க்கரைசல் என்ன பண்ணுது? மின்சாரத்தை கடத்துகிறது. அமிலமும் மின்சாரத்தை கடத்தும், காரமும் மின்சாரத்தை கடத்தும். அடுத்தது வேதியியல் பண்புகள் பார்க்கலாம். வேதியியல் பண்புகள். உலோகங்களுடன் வினை. வேதியியல் பண்புகளில் உலோகங்களுடன் வினை. பொதுவாக காரகங்கள் உலோகங்களுடன் வினைபுரிவதில்லை. காரங்கள் என்ன பண்ணாது? உலோகங்களுடன் வினைபுரியாது. அலுமினியம் மற்றும் துத்தநாகம் போன்ற உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து சோடியம் அலுமினேட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருகின்றன. பொதுவாக காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து அலுமினியம் மற்றும் துத்தநாகம் போன்ற உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து சோடியம் அலுமினேட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருகிறது. அதாவது அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் நீர், அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் நீர், இது ரெண்டும் சேர்ந்து சோடியம் அலுமினேட்டையும் ஹைட்ரஜனையும் தருகிறது. சோடியம் அலுமினேட்டுக்கு ஃபார்முலா படிச்சுக்கோங்க. என்னென்ன? 2NaAlO2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா.
அடுத்தது உலோக ஆக்சைடுகளுடன் வினை. அனைத்து காரங்களும் உலோக ஆக்சைடுகளாக இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அனைத்து காரங்களும் உலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பு மற்றும் நீரை தருகிறது. அதாவது உலோக ஆக்சைடுங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டையும் எடுத்துட்டோம்னா சோடியம் கார்பனேட்டும் நீரும் தனியாக வந்துடும். அடுத்தது அமோனிய உப்புகளுடன் வினை. காரங்கள் அமோனிய உப்புகளுடன் வினைபுரிந்து உலோக உப்புகள் அமோனிய வாயு மற்றும் நீரை தருகின்றன. அதுக்கு இது ஃபார்முலா. சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம், அமோனியம் குளோரைடு ரெண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா சோடியம் குளோரைடு தனியாக வந்துடும். என்ன வந்துடும்? சோடியம் குளோரைடு தனியாக வந்துடும். அடுத்து NH3 அமோனிய வாயு NH3 தனியாக போயிடும். அடுத்தது H2O வாட்டர் தனியாக வந்துடும். அடுத்தது அமிலங்கள் இங்கே ஏன் ஆக்சிஜனேற்றம் அடையலைன்னா இது எல்லாமே நீராக கன்வெர்ட் ஆகிடுது. நீரை ஆக்சிஜனேற்றம் அடையாது, அதை ஹீட் பண்ணும்போது தான் ஆக்சிஜனேற்றம் அடையும். அடுத்தது அமிலங்கள் மற்றும் காரங்கள் சில பண்புகளில் ஒத்து காணப்படுகின்றன. அதாவது ரெண்டுத்துக்கும் பொதுவான பண்புகள். இயற்கையில் அரிக்கும் தன்மை கொண்டவை, ரெண்டுமே அரிக்கும் தன்மை கொண்டவை. நீர் கரைசலில் ரெண்டுமே அயனியாக்கு திறனுக்கு உட்படுது, ரெண்டுமே நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துது, ரெண்டுமே நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுகின்றன. இயற்கையில் அரிக்கும் தன்மை கொண்டவை, நீர்க்கரைசலில் அயனியாக்கத்திற்கு உட்படுகின்றன, நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்துகின்றன, நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுகின்றன. அடுத்து காரங்களின் பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். குளியல் சோப்பு தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். குளியல் சோப்புக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது சலவை சோப்புக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு. காகித தொழிற்சாலை மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் மருந்து தயாரிக்கவும் சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு சலவை சோப்பு தயாரிக்கவும் பயன்படுகிறது. காகித தொழிற்சாலைகள், ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள், மருந்துகள் தயாரிக்கும் சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. அடுத்தது வெள்ளை அடிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மை உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அமிலத்தன்மையை நடுநிலையாக்க அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்கள் பயன்படுகின்றன. அடுத்தது உரங்கள், நைலான்கள், நெகிழிகள் மற்றும் ரப்பர்கள் தயாரிக்க அமோனியா ஹைட்ராக்சைடு. தயாரிக்க அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. அதாவது குளியல் சோப்பு தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சலவை சோப்புகள் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு, காகித தொழிற்சாலைகள் மற்றும் ஆடைகள் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு. ரெண்டுத்துக்குமே சலவை சோப்புகள், காகித தொழிற்சாலை, ஆடைகள் தயாரிக்க, அப்புறம் தொழிற்சாலைகளில் மருந்துகள் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. அடுத்தது வெள்ளையடிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு. வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் பயன்படுது. அடுத்தது உரங்கள், நைலான், நெகிழிகள் மற்றும் ரப்பர்கள் தயாரிக்க அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துது. அடுத்தது நடுநிலையாக்கல் வினை வேறுபட்ட வேதிப்பண்புகளை கொண்டுள்ள இரண்டு வேதிப்பொருள்கள் ஒரே வேதிவினையின் மூலம் நடுநிலை அடையும் நிகழ்வு நடுநிலையாக்கல் எனப்படும். எனவே நடுநிலையாக்கல் என்பது அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் வினை ஆகும். ஒன்றும் இல்லை, ஒரு அமிலத்தை எடுத்துக்கணும், ஒரு காரத்தை எடுத்துக்கணும், அதில் உப்பு தனியாகவும் நீர் தனியாகவும் வரணும். அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் குளோரைடு, காரத்துக்கு எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு. ஹைட்ரஜன் குளோரைடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் பார்த்தோம்னா இங்கே ஒரு H இருக்கும், இங்கே ஒரு OH இருக்கும், ரெண்டும் சேர்ந்துனா H2Oவாக வந்துடும். அடுத்தது சோடியம் குளோரைடு. இவங்களோட இந்த கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறது தான். HCl + NaOH. NaClங்கிறது ஒரு உப்பு, H2Oங்கிறது நீர். அவ்வளோதான். அடுத்தது இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக்கும் NOH சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து ஹைட்ரோக்ளோரிக்கும் சேர்ந்து சோடியம் குளோரைடு வருது +H2O. அது நார்மல். இந்த எல்லா இடத்துலையும் +H2O, அதே மாதிரி கந்தக அமிலமும் சோடியம் ஆக்சைடும் சேர்ந்து சோடியம்
சல்ஃபேட்டாகவும், அடுத்தது H1O3யும் NaOH சேர்ந்து சோடியம் நைட்ரேட்டாகவும், அசிட்டிக் அமிலம் CH3COOH அசிட்டிக் அமிலமும் NaOH சேர்ந்து சோடியம் அசிட்டேட்டாக வெளிவருது. சோடியம் அசிட்டேட் அசிட்டிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து சோடியம் அசிட்டேட்டாக வெளிவருது. அடுத்தது நம் அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கல் வினைகள். இது வந்து கொஷினில் வரலாம், மேபி சான்ஸ் இருக்குது. ஏன்னா தேனீ கொட்டுறதும் போது சிவப்பு எறும்புலையும் தேனீ கொட்டும் பொழுதும் நமக்கு என்ன வரும், ஃபார்மிக் அமிலம் நம்மளோட தோலுக்குள்ளே போய் அது எரிச்சலை உண்டு பண்ணும். இது என்னென்னா ஒரு அமிலம், அதை நம்ம நடுநிலையாக்கணும்னா ஒரு காரத்தை தான் இது பண்ணணும். அதுக்காக தான் நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது வீட்டில் பயன்படுத்துகிற சுண்ணாம்பை போட சொல்லுவாங்க வீட்டில். அது போட்டோம்னா தேனீ கொட்டினாலும் இல்லை சிவப்பு எறும்பு கொட்டினாலும் சரியாக போயிடும். அடுத்தது குளவி கொட்டுதல். குளவி கொட்டும் பொழுது எரிச்சல் போன்ற உணர்வினையும் வலியினையும் நாம் உணர்கிறோம். இது குளவியால் நமது உடலில் செலுத்தப்படும் அல்கலின என காரம் என்ற காரப்பொருளின் மூலம் ஏற்படுகிறது. இந்த காரத்தன்மையை நடுநிலையாக்க நாம் அமிலத்தன்மை வாய்ந்த வினிகரை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த வினிகர், குளவிக்கு வினிகர் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி சிவப்பு எறும்புக்கும் தேனீக்கும் ஃபார்மிக் அமிலம் தோலில் போகையில் கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது சுண்ணாம்பை வீட்டில் பயன்படுத்துகிற சுண்ணாம்பை இது பண்ணுறோம். அடுத்தது பற்சிதைவு. நம்மளை என்ன சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் ஒரு நாளைக்கு 2 தடவை பல்லு விளக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தடவை சாப்பிடையிலையும் நம்ம பல்லு இடுக்கியில் ஒட்டி இருக்க சிறு உணவுகள் இருக்குல்ல, அந்த சின்னதாக அது வந்து பாக்டீரியாவால் சிதைவடைஞ்சு அதன் மூலம் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணும், அமிலத்தை உருவாக்கும். அந்த அமிலத்தை போக்குறதுக்காக தான் காரத்தன்மை குறைவான பற்பசை இல்லைன்னா பற்பொடியை பயன்படுத்தி நம்ம நடுநிலை ஆக்குறோம். அடுத்து அமிலத்தன்மை. நமது உடலில் கல்லீரல், பித்தப்பை மற்றும் கணையம், என்னது கல்லீரல், பித்தப்பை, கணையம் ஆகியவற்றால் சுரக்கப்படும் நொதிகளும் வயிற்றில் சுரக்கப்படும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும், வயிற்றில் என்ன சுரக்குது, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அங்கேயே சொல்லிட்டோம், சேர்ந்து உணவுப் பொருளின் செரிமானத்திற்கு உதவுகின்றன. சில நேரங்களில் நம் வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகப்படியாக சுரப்பதால் உணவு குழாய் மற்றும் மார்பு பகுதியில், எங்கெங்கே உணவு குழாயிலையும் மார்பு பகுதியிலும் எரிச்சல் உணர்வினை நாம் உணர்கிறோம். நான் தான் அங்கேயே சொன்னல, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கம்மியாகவும் சுரக்கக்கூடாது, அதிகமாகவும் சுரக்கக்கூடாது. இது மீண்டும் ஏற்பட்டால் வயிறு மற்றும் உணவு குழாய்களில் புண் உருவாகி பாதிப்பு மேலும் அதிகரிக்கிறது. இதனை நடுநிலையாக்க வலிமை குறைந்த காரங்களான மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, என்னென்ன யூஸ் பண்ணுறோம், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் நம்ம பயன்படுத்துகிறோம். இது பயன்படுத்தி நம்ம வந்து இதை வந்து நடுநிலைப்படுத்துகிறோம். எங்கன்னா நம்ம வயிற்றில் அமிலத்தன்மையை நீக்கிறோம். அடுத்தது வேளாண்மை. அதிக அமிலத்தன்மையுடைய மண் தாவர வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல. நமக்கே தெரியும், ஒவ்வொரு இடத்துல செடி வச்சோம்னா வராது. அதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம கீழே மாட்டுச்சாணம்லாம் யூஸ் பண்ணி தானே வைப்போம். எனவே இதனை சரி செய்வதற்கு விவசாயிகள் சுண்ணாம்பு கற்கள் அல்லது மரக்கட்டைகளை எரிப்பதன் மூலம் கிடைக்கும் சாம்பல் ஆகியவற்றை மண்ணில் சேர்க்கின்றனர். இது மண்ணின் காரத்தன்மையை நடுநிலையாக்கிறது. மண்ணோட நம்மளை இப்படி பண்ணால், இப்போ வேளாண்மையிலையும் மாட்டுச்சாணம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் சுண்ணாம்பு கற்கள், மரக்கட்டை எரிக்கிறது, சுண்ணாம்பு இதெல்லாம் இன்னும் வழக்கத்தில் தான் இருக்குது. அடுத்தது நிறங்காட்டியில் இயற்கை நிறங்காட்டி, செயற்கை நிறங்காட்டி அப்படின்னு 2 இருக்குது. நிறங்காட்டி அல்லது அமிலகார நிறங்காட்டி என்பது ஒரு வேதிப்பொருளாகும். நிறங்காட்டி அல்லது அமிலகார நிறங்காட்டி என்பது ஒரு வேதிப்பொருளாகும். ஒரு வேதிப்பொருள் அமிலத்தன்மை உடையதா அல்லது காரத்தன்மை உடையதா என்பதை பொருத்தமான நிறமாற்றத்தின் அடிப்படையில் இது குறிக்கிறது. இது இயற்கையானதாகவோ அல்லது செயற்கையானதாகவோ இருக்கும். அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, லிட்மஸ் தாளை நம்ம ஒரு ஆசிட்டில் நினைக்கல, அதோட நிறம் மாறையில் இது வந்து பேஸாக ஆசிட்டாக, அதாவது உப்பா காரம், அமிலமாக காரமானு சொல்லுவோம்ல, அதை சொல்கிறதுக்கு தான் அந்த லிட்மஸ் தாள் பயன்படுத்துகிறங்காட்டிக்கு இந்த நிறங்காட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம புக் பேக் ஆன்சரை பார்த்துடலாம். முடிச்சாச்சு நம்ம இந்த சாப்டரை. இவ்வளோ தான். நீங்கள் இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க இந்த யூடியூப் வீடியோவை போட்டுக்கிட்டு இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்தது எந்த ஒரு டாபிக் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். நிறுத்தி ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு லைன் விடாமல் ஹிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்களும் அதை அப்படியே எழுதி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு குரூப் 4க்கு ஆகட்டும், குரூப் 2க்காகட்டும், குரூப் 1க்காகட்டும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அமிலங்கள் என்ன சுவையுடையவை, புளிப்பு சுவையுடையவை, காரம் கசப்பு சுவையுடையவை. அடுத்தது
கீழ்கண்டவற்றுள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது. அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட்டே கடைசி பாயிண்ட் அமிலம் நீர் கரைசலை மின்சாரத்தை கடத்தும், காரம் மின்சாரத்தை கடத்தும். அப்போ என்னது, அமிலம் மற்றும் காரம் இவை ரெண்டுமே மின்சாரத்தை கடத்துகின்றன. நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் சிவப்பு நிறமாக மாறுகிறது. காரத்தை நீரில் கரைக்கும் போது அது OH- அயனிகளை தருகிறது. ஹைட்ராக்சைடு அடைஞ்சு வெளியே போயிடுது. அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரம். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது என்னது, ஒரு காரம். அடுத்தது சிவப்பு எறும்பின் கொடுக்கில் இருக்கிறது. சிவப்பு எறும்புலேயும் தேனீலையும் இருக்கிறது ஃபார்மிக் அமிலம். அடுத்தது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அமிலத்தன்மையை குணப்படுத்த உதவுகிறது. அடுத்தது அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு மற்றும் நீர் உருவாகிறது. அமிலமும் காரமும் அதான் நான் சொன்னல, அந்த 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்ல, அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு மற்றும் நீர் உருவாகிறது. அடுத்தது நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம். ஏனெனில் அது என்னன்னு நமக்கே தெரியும், காரத்தன்மை வாய்ந்தது. எப்படிப்பட்ட காரத்தன்மைனா குறைந்த காரத்தன்மையை கொண்டது. அடுத்தது மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது கார கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறுகிறது. அடுத்தது பென்சாயிக் அமிலம் உணவு பாதுகாப்பதற்காக பயன்படுகிறது. அதாவது ஊறுகாய்க்கு என்ன பயன்படுத்துகிறாங்க, வினிகர் இல்லைன்னா அசிட்டிக் அமிலம் இல்லைன்னா பென்சாயிக் அமிலம், இதெல்லாம் இந்த 3ல் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. நான் சொன்னல, இல்லை அசிட்டிக் அமிலம்னாலும் வினிகர்னாலும் ஒன்று தான். அடுத்தது புளிப்பு சுவை என்பது லத்தீன் மொழியில் அசிடஸ் என்ற சொல்லிலிருந்து வழங்கப்பட்டது. காரங்கள் கசப்பு சுவையை கொண்டவை. இங்கே பாருங்க, அமிலங்கள் புளிப்பு சுவையை கொண்டவை, காரங்கள் கசப்பு சுவையை கொண்டவை. கால்சியம் ஆக்சைடின் வேதிப்பாடு கால்சியம் ஆக்சைடு CaO. அடுத்தது குளவியின் கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் இருக்கும். குளவியோட கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் இருக்கும். குளவியோட கொடுக்கில் அல்கலி அப்படிங்கிற அமிலம் உள்ளது. அல்கலி அப்படிங்கிற அமிலம் உள்ளது. அடுத்தது உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சளானது இயற்கை நிறங்காட்டி. நமக்கு தான் தெரியும்ல, இயற்கை நிறங்காட்டியாக இருக்கும் மஞ்சள். அடுத்து செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமில கரைசலில் இளஞ்சிவப்பு நிறத்தை தருகிறது. அவ்வளோதான். நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, அடுத்து எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க. தேங்க்யூ.